சம் பீப்புள் ஆர் நாட் மென்ட் டு பி நார்மல் அப்படின்ற அந்த ஃப்ரேஸ் வந்து இப்போ நீங்களுமே ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அவங்க டாக்டர் பாலோட இணையர் பிரியா அவங்க கூட பேசுகிற ஒரு இன்டர்வியூவில் உங்களை பற்றி அவங்க சொல்கிற வார்த்தைகள் இது. நார்மல் இல்லையா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டோனில் இருந்தாலுமே கூட அவங்க என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இயல்பா ஒரு பெண்ணுக்குரிய அடையாளங்கள் இல்லாம நீங்க வந்து நார்மல் இல்லாத ஒரு சூழல்ல சொசைட்டியான விஷயங்கள பேசுறீங்க அப்படின்றத கூட அவங்க பொருள்பட பேசியிருக்கலாம். அப்ப இயல்பான ஒரு ஒரு பார்வை இருக்கு சமூகத்துல. அதாவது பெண்ணா இப்படிதான் இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கும் போகும்போதே முடி எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்ற பார்க்குற ஆண்கள்லாம் கூட சமூகத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த அடையாளங்களோடு இல்லாத பெண்களை சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. 1. 2வது இப்ப உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அ நீங்க நார்மல் இல்ல அப்படின்னா, அது வேற மாரியான பொருள்படுது. எப்படி பார்க்குறீங்க அத? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார், 2 விஷயத்துல அதுல முரண்பாடு இருக்கு. சம் பீப்பிள் ஆர் நாட் மென்ட் டு பி நார்மல். தே ஹெல்ப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றது வந்து அதுவே தப்பு. நார்மல் பீப்பிள் உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்க வந்து மனநலம்னா என்னன்றது டெய்லி நான் விளக்கம் சொல்றேன்ல. நெறைய பேருக்கு டெய்லி டெய்லி நாங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்ல. அப்ப மென்டல் ஹெல்த்னா நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு நம்மளோட இருக்கிற செல்ஃபோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு கரெக்ட்டா இருக்கணும். நமக்கு பயனுள்ள விஷயங்கள நாம தேர்ந்தெடுத்து செய்யணும். நாம செய்ற விஷயங்கள் நம்மளோட குடும்பத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும். நாம செய்ற விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும். இந்த 3த்துக்குமே பயனுள்ள விஷயங்கள செய்யும் பொழுது தான் நாங்க நார்மல் மனிதர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுபடி பார்க்கும்பொழுது நான் முடி எப்படி வச்சிருக்கேன், என்ன பண்றேன் அதெல்லாம் இல்ல. நான் செய்ற அனைத்து காரியங்களும் சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருந்தா, நான் அதுதான் நார்மல்சி. பட் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீங்க எதையோ அ ஏதோ வித்தியாசமா இருக்கிறீங்க. ஆனா சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா அனைத்தையும் இருக்கிறீங்க. கடந்தவர். சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தான் அவங்க நார்மல். சமுதாயத்துக்கு யூஸ் இல்லாம சமுதாயத்துக்கு சுரண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது அப்நார்மல் பிஹேவியர். இல்ல இப்ப பெண்கள் யூசுவலா மேக்கப் கான்ஷியஸோட இருப்பாங்க. ஒரு கண்ணாடியோடயே இருப்பாங்க. ஒரு சீப்போடயே இருப்பாங்க. ஆண்கள் கூட சீப்போட இருக்கிறது உண்டு. இப்ப அந்த மாரியான ஒரு விஷயத்துல இருந்து நீங்க மாறுபட்டவங்கன்னு சொல்றாங்களா? ஸோ ஒருவேளை அப்படி இருந்தா, அப்ப திரும்ப நம்ம அத பத்தி மறுபடியும் பெண்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் விசாலமா பேச வேண்டியது இருக்கு. அவ ஒரு பிறந்த உடனே ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தைன்றத நீங்க பார்க்கும்போது, பெண் குழந்தை, ஆண் குழந்தையோட எந்த விதத்திலயும் டிஃபரெண்ட் கிடையாது. 2 பேரும் ஒரே மாரி தான் இருப்பாங்க. அவங்க பிறப்புறுப்புல மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமே தவிர, அவங்க முடி நீளத்திலயோ, நகம் நீளத்தையோ, ஸ்கின் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்ப பொறக்கும்போது நம்ம ஈக்குவலா தானே பொறக்குறோம். அப்புறம் ஏன் பெண் வந்து தன்னை வித்தியாசமா காமிச்சுக்கணும்? தன்னை இன்னும் கொஞ்சம் குழந்தைமையோட, இன்னும் கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி பேசி, நீளமான முடி வச்சுட்டு, நெயில் எல்லாம் லாங்கா வச்சுக்கிட்டு, கலர் கலரா பாலிஷ் போட்டுட்டு, விதவிதமா மூஞ்ச பெயிண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன் ஒரு பெண் அத செய்யணும்ன்ற கேள்வி எப்பவுமே எனக்கு இருந்திருக்கு. இப்ப மட்டும் இல்ல. நான் சைல்டா இருக்கும்போதே எனக்கு இந்த கேள்வி இருந்திருக்கு. ஏன் பெண் வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும்? இல்ல ஃபேஷன் வேர்ல்டு விரும்புறங்க பெண்கள் அதிகமா விரும்புறாங்க. என்ன நடக்குதுன்னா சார், இது வந்து ஸ்டேட்டஸோட ஒரு வெளிப்பாடு. ஸ்டேட்டஸ் எப்படி ஒரு பெண் காட்ட முடியும்? நான் ஹை ஸ்டேட்டஸ் வுமன்ன்றத ஒரு பெண் எப்படி காட்ட முடியும்? அவங்க அவங்க எக்ஸ்ட்ராவா ஏதோ பண்ணி, ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அவங்க நகை ஏதோ ஒரு போட்டுக்கலாம். விதத்துல வந்து நான் வந்து சாதாரண பெண் இல்ல, நான் வந்து ஸ்பெஷல் அப்படின்றத காட்டணும். சாதாரண பெண்கள் வீட்டு வேலை செய்வாங்க. அதனால நகை வச்சுக்க முடியாது, பாலிஷ் பண்ண முடியாது. வீட்டு வேலை செய்யாத பெண்கள் நீளமா நகை வச்சுக்க முடியும். இல்ல இப்ப கால் நகங்கள் கூட உழைக்கும் பெண்கள் கூட இப்போ ஒரு திருமணம்னா பட்டு புடவை கட்டுறது, நகை போடுறது, பூ வைக்கிறது அப்படின்ற அலங்கார தன்மை இருக்கு இல்லையா? ஆண்களும் அலங்காரம் பண்ணிப்பாங்க. ஆண்கள் அலங்காரம்லாம் பண்ணிக்காம இல்லையா? அவங்களுக்கு வேற விதமான அலங்காரம் இருக்கு. ஆண்களும்னா நல்ல தங்க நகம், புலி நகம் போட்ட செயின் போட்டுட்டு, பேர் பாடியா ஆண்கள் நிக்க ட்ரை பண்றது, இதுவரைக்கும் பட்டன தொறந்து விட்டுக்கிறதெல்லாம் ஆண்கள் செய்றாங்க இல்லையா? அப்ப நான் வந்து ஸ்டேட்டஸா இருக்கேன், இளமையா இருக்கேன், அழகா இருக்கேன், செம்மையா இருக்கேன் அப்படின்றத காமிச்சுக்கிறதுன்றது இரு பாலினருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஸ்டைல் தான். இயல்புக்கு மீறிய தன்மை அப்படி சொல்லலாமா? இயல்பு தான் அது. தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அவங்க விரும்புறாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குது. அவங்களுக்கு அது நார்மல் தான். அதெல்லாம் நம்ம குறை சொல்லல. அவங்கவங்க சூழ்நிலைய பொறுத்து அவங்க என்ன செய்றாங்களோ, அது அவங்களுக்கு நார்மல். அப்போ நார்மல்ன்ற வேர்ட நாங்க பயன்படுத்துற விதம் வேற. ஒரு சாதாரண மனிதர்கள் பயன்படுத்தும்போது நார்மலா வேற அர்த்தங்கள்ல கூட அவங்க பயன்படுத்தலாம். ஆனா நாங்க நார்மல்னு சொல்றது சைக்காலஜிக்கலி நார்மலா, பிசிக்கலி நார்மலா, ஹெல்த் ரீதியா அவங்க நார்மலான்னு நாங்க சொல்றோம். பட் மற்றவர்கள் பயன்படுத்தும்போது ட்ரெண்ட்ல இருக்குதா இல்லையான்றத வச்சு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல பொது இப்ப உங்களுக்கு வந்து இப்போ உங்களன்னா நான் உங்கள சொல்லல. இப்ப உங்களை போன்ற பெண்களுக்கு வந்து இப்ப அந்த அழகியல்ல நாட்டம் இல்ல அப்படின்னு இருக்கிறது வந்து அதுவே ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கிறாங்களா?
எனக்கு தெரியலையே. நினைக்கிறாங்களோ என்னவோ! இல்ல அது வித்தியாசமானதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஒருத்தங்க அழகியல்ல நாட்டம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ! இல்ல பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுன்னா, இப்ப பெண்கள் இந்த ஒரு செயினையாவது போடுமா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஆமா அப்படித்தான் சொல்றாங்க. பட் எ எனக்கு அது ரொம்ப கழுத்து காலியா ஆ இருக்கக்கூடாது. அதெல்லாம் வெறும் கழுத்தா போகக்கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ நம்ம கெத்து காமிச்சுக்கணும். பட் அத தான் நான் கேள்வி கேட்கிறேன். என் ஸ்டேட்டஸ்ன்றது நான் போடுற நகையில இருக்குன்னு நீங்க உண்மையிலேயே நினைக்கிறீங்களா? யார் வேணா நகை போட்டுக்கலாம்ல. சமூகம் அப்படிதான் நம்புது இன்னைக்கு வரைக்கும். அந்த நம்பிக்கைக்கு நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டியது இருக்குது. அந்த நம்பிக்கைய கன்டின்யூ பண்ணணுமா? அந்த நம்பிக்கைய கன்டின்யூ பண்ணக்கூடாது இல்லையா? இப்ப மற்ற நாடுகள்ல பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் இவ்ளோ நகை போடுறதில்ல. இல்லையா? அப்ப அந்த பெண்ணுக்கு மரியாதை இல்லையா? அந்த ஊர் பெண்ணுக்கு அந்த ஊர் பெண்ணுக்கு மரியாதை இருக்கு. எப்படி மரியாதை இருக்கு? அவங்க அறிவினாலயோ, இல்ல திறமையினாலோ, இல்ல செயல்பாடுகள்னாலயோ அவங்களுக்கு மரியாதைகள் கிடைக்குது. நம்ம ஊர்ல மட்டும் தான் இன்னும் கல்யாண பொண்ணு மாரியே இருக்கிறது. ஒரு ரொம்ப டீனேஜர் மாரி தன்னை காமிச்சுக்கிறது. இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் மாடர்னா இருக்கிற பெண்களுக்கு மரியாதை இல்ல நம்ம ஊர்ல. ஆமா, அவங்கள கரெக்ட்டா லூசு பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அது அது பெண்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ரோல் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. அது அவமரியாதையான விஷயம். அந்த ரோல்குள்ள நம்ம ஃபிட் இன் ஆக ட்ரை பண்ணக்கூடாது. எப்ப பார்த்தாலும் 16 வயசு பொண்ணு மாரியே இருக்கிறதுன்றது வந்து வயசுக்கு குறைவான ஒரு பிஹேவியரு. உண்மையிலே மூளை வளர்ந்தவங்க அப்படி செய்ய மாட்டாங்கல்ல. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் சார். அந்த கடையில ஒரு பெண் வந்து சேல்ஸ் கேர்லா இருக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அந்த பொண்ணு அக்கான்னு என்ன கூப்பிட்டுச்சு. நான் என்னம்மா என்ன போய் அக்கான்னு கூப்பிடுற? நான் உனக்கு அக்கா வயசுலாம் கிடையாது. நீ ஆன்டின்னு கூப்பிடு, இல்ல அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு நான் அந்த பொண்ண சொன்னேன். இல்ல நான் ஆன்டின்னு கூப்பிட்டா எல்லாம் கோச்சுப்பாங்க. அதனால எங்க பாஸ் சொல்லியிருக்காரு எல்லாரையும் அக்கான்னே கூப்பிட்டு பழகு அப்படின்னு. ஓ! ஆன்டின்னு கூப்பிடுறது ஆன்டின்னு தப்பாயிடும். கூப்பிடக்கூடாது. ஆன்டின்னு கூப்பிட்டா அவங்க எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு சொல்லி சண்டை வருவாங்க. அதனால எல்லாரையும் அக்கான்னு சொல்லி பழகிட்டேன். அதனால தான் உங்களையும் அக்கான்னு கூப்பிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இது வந்து பெண்கள் வந்து தன் வயதை ஒத்துக்காத தன்மை இருக்குல்ல. நான் எப்பவுமே அக்கா வயசு தான். என்ன ஆன்டின்னு கூப்பிடக்கூடாது. என்ன வயசான பெண்ணே நீ நினைச்சிட்டீன்னா, நான் வந்து அவமானமா உணருவேன். எனக்கு அந்த அவமானத்தெல்லாம் தாங்க முடியாது. எப்பவுமே நான் இளமை ஊஞ்சலாடுகிறேன்ற மாரியே என்ன நீ மெயின்டெயின் பண்ணிக்கோ. அப்படின்னு ஒரு பெண்ணை நம்ப வைப்பது, இல்ல ஆணை நம்ப வைப்பது, அது என்ன விதமான கலாச்சாரம்? ஏன் வயசுல என்ன தவறு இருக்கு? வயசுல என்ன குறைஞ்சு போயிடுச்சு? எல்லா வயசுலயும் அந்தந்த வயசுக்கு உண்டான தோற்றமும், அந்த வயசுக்கு உண்டான மரியாதையும் நான் குடுத்து தான ஆகணும். எப்பவுமே நான் வந்து 25 வயசா எப்படி இருக்க முடியும்? எப்பவுமே ஒரே வயசா இருக்கு. மிக்கி மவுஸ், மினி மவுஸ் எல்லாம் அதே வயசு, அதே தோற்றம், அதே உருவத்தோட இருக்கும். மனிதர்கள்னா உண்மையான மனிதர்களுக்கு வயதாகும் தானே! இல்ல இப்ப ஆள் பாதி, ஆடை பாதின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப ஆடையில நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டாமா? இல்ல ஆடையில கவனம் எடுத்துக்க தான் வேணும். எதை வெளிப்படுத்துறோம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆடை வந்து ஒரு பர்ப்பஸ்க்காக இருக்குது. நம்ம வந்து நம்ம ஸ்டாண்டர்ட கீப் அப் பண்ணோம். நான் ஒரு ப்ரொஃபஷனல். நான் ப்ரொஃபஷனல் மாரி தான் ட்ரெஸ் பண்ணுவோம். அதில இன்னொரு விஷயம் சார், இது பொதுமக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் எங்க காலேஜ்லலாம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போன உடனே, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க வந்து மெடிக்கல் காலேஜ்க்கு வந்திருக்கிறீங்க. மெடிக்கல் காலேஜ்ல வர கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நீள நீளமா தொங்கட்டான் போட்டுக்கக்கூடாது. முடிய வந்து முன்னாடி விடக்கூடாது. இந்த குங்குமம், விபூதி எல்லாம் வச்சுட்டு பேஷண்ட் மேல அது கொட்டுற மாரிலாம் நடந்துக்க கூடாது. நீள நீளமா நகை வச்சுட்டு நெயில் பாலிஷ் போடக்கூடாது. மோதிரம் போடக்கூடாது. கொலுசு போடக்கூடாது. மெட்டி போடக்கூடாது. தழைய தழைய புடவெல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. நீங்க இங்க ஆம்பளையும் கிடையாது, பொம்பளையும் கிடையாது. நீங்க டாக்டர். டாக்டர் மாரி ட்ரெஸ் பண்ணுங்க. பாய்ஸ் வந்து இதுவரைக்கும் காலர்லாம் பட்டன் போட்டுக்கணும். செஸ்ட் ஹேர்லாம் காமிக்கக்கூடாது. முடிஞ்சா ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் தான் போட்டுக்கணும். வெறும் செருப்பு போட்டுன்னு காலேஜ்குள்ள வரக்கூடாது. ஷூஸ் தான் போட்டுட்டு வரணும். அப்படின்லாம் ரூல்ஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டேவே. அப்ப எங்களுக்கெல்லாம் 17 வயசு இல்ல. அப்ப என்ன இப்படிலாம் தேவையில்லாம ரூல்ஸ் சொல்றாங்க? எதுக்கு இந்த ரூல்ஸ்லாம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அதுக்கப்புறம் தான் நாங்க ரியலி காலேஜுக்குள்ள இல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது தான் தெரியுது. நாங்க நெறைய மேல் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த பேஷண்ட்ட நாங்களும் மட்டும் இருக்கிற சூழ்நிலைலாம் இருக்கும். அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எங்கள வந்து அவங்க பெண்ணாவே எப்பவுமே பார்க்கக்கூடாது. இந்த அம்மா டாக்டர் அம்மா. அவங்க கிட்ட நம்ம மரியாதையா நடந்துக்கணுன்றது மட்டும் தான் அவங்களுக்கு தோணுமே தவிர, ஐ மேடம் ஃபிகர் அப்படிலாம் நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா எங்களுக்கு அது அவமானம். எங்கள அப்படி நினைக்கவே கூடாதுன்றது தானே எங்களுக்கான ட்ரெய்னிங். அந்த ட்ரெய்னிங் படி நான் கரெக்ட்டா அதுக்கு என்ன செய்யணுமோ, அதே மாரி தான் அப்பலேருந்தே நான் இருக்கேன். அப்ப என்ன பொறுத்தவரைக்கும் அது நான் ஒபே பண்ணி கரெக்ட்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எங்களுக்கு சொல்லி தந்த ரூல்ஸ நான் ஃபாலோ அப்ப இந்த பண்ணியிருக்கேன். அந்த தோற்றத்துக்கு வந்து அந்த சூழலும் ஒரு காரணமா அது இருக்கலாம். அது முக்கியமான காரணம். எங்க எங்க மெடிக்கல் காலேஜ் மென்னும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஷார்ட்ஸ் போட்டுன்னு எந்த டாக்டரும் போய் பேஷண்ட் பார்க்க மாட்டாங்க பாருங்க. அப்படிலாம் போனாங்கன்னா அன்னைக்கே சீட்ட கிழிச்சிருவாங்க. ஓ! அப்படிலாம் நீ சுத்தமா உனக்கு மார்க் குறைக்கிறேன்ற மாரி அது ஒரு அவமரியாதையாவும், ஒரு ஒழுக்கமின்மையாவும் தான் நினைப்பாங்க. அதனால தான் நான் டாக்டர்ஸ் ஸ்லீவ் கோட்டெல்லாம் போட்டுக்கிறது, அவங்களோட அவங்களோட ஜெண்டர் எல்லாம் அங்க டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது.
ஜெண்டர்லெஸ்ஸாக இருக்கிறது தான் டாக்டரோட வேல்யூன்றது தான் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயம். அது அப்போலேருந்து நான் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன். என் பர்சனல் லைஃப்பில் நான் எப்படி வேணா இருக்கலாம். பட் ஆஸ் அ டாக்டர் நான் வரும்போது அந்த பர்ட்டிகுலர் டெக்கோரமோட தான் இருக்கணுன்றது இன்னும் அந்த விதியை நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் அந்த விதி வந்து எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியல. நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜிமிக்கி கிமிக்கி போட்ட டாக்டர்ஸ்லாம் நானே பார்க்குறேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் ஹாஸ்பிட்டலில் வேறு மாதிரி இருப்பேன். நான் சும்மா இங்கே வரும்போது ஜிமிக்கி போட்டுக்கிறதுல என்ன தப்புன்றது ஓகே. அவங்க ரூல்ஸ் அவங்க பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி இல்லை. பட் நான் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வரும்போது ஆஸ் அ டாக்டர் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது அந்த ட்ரெஸ் கோடோட தான் வரணுன்றது தான் என்னோட நம்பிக்கை. இப்போ இது ஆடை சம்மந்தப்பட்டது அப்படின்றதால கேட்குறேன். இப்போ அது பர்சனல் கேள்வியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் டிவி ஷோஸ்லாம் கூட போய் பேசுகிறீங்க, அங்கேயும் எந்த விதமான மேக்கப்பும் இல்லாமல் பேசுகிறீங்க. அது உங்களுடைய தன்மை, உங்களுடைய நேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ துப்பட்டா போடுறாங்கல்ல பெண்கள் வந்து, இப்போ நீங்கள் போடுறதுக்கு ரிவர்ஸாக இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆண் எப்படி ஷால் போடுறாரோ துண்டு போடுறாரோ அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அது கான்ஷியஸாக பண்ணுறீங்களா, இல்லை அது இயல்பாக நடக்குதா? அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பட் ப்ராபப்ளி இங்கெல்லாம் ஏதாவது குத்துனா எனக்கு அது பிடிக்காது. ஓகே. திரும்ப திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. இது எடுத்து போட்டுட்டே இருக்கணும். ரெண்டு கையும் எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா வி ஆர் ஒர்க்கிங் ஆல் த டைம். அண்ட் இப்படி இருந்ததுன்னா யாராவது பிடிச்சி இழுக்கிறது ஈஸி. எல்லா பேஷண்ட்ஸும் ஸ்டேபிள் மைண்டோட இருக்க மாட்டாங்க சார். எங்கள் கிளைண்ட் யார் என்ன மைண்டோட வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ். அதான ஃபஸ்ட்டு ஜாப் எனக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் கோட் வந்து என் ஜாபுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. திடீர்னு ஒரு வயலண்ட் கிளைண்ட் வந்தாலும் ஐ கேன் மேனேஜ். பட் மற்ற டாக்டர்ஸ்க்கு வேறு மாதிரி கிளைண்ட்ஸாக இருக்கும். எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் பெட்டர். பொதுவாக பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே வந்து தன்னை அலங்காரப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கதா செய்யுது. அது பெண்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்குது. அது ஒரு நார்மலான விஷயம் தானே? இல்லை சார், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசியிலும் ஆண் மிருகம் தான் அழகாக இருக்கும். ஆண் தான் தன் அழகுன்றதை காமிச்சிக்க ட்ரை பண்ணும். பெண் வந்து பின்புலத்தில் பதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கெமஃப்ளாஷ்டாக இருக்கும். மயிலில் கூட ஆண் மயிலுக்கு தான் அந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ளூ கலர், க்ரீன் கலர்லாம் ஆண் மயிலுக்கு. பெண் மயில் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஏதாவது எதிரி தாக்கத்தில் வந்து அது ஈஸியாக ஒழிஞ்சிக்கலாம். இயற்கை அப்படி தான் பெண்களை வடிவமைத்திருக்கின்றப்போ மனித பெண்ணுக்கும் அதே ரூல் தானே பொருந்தும். ஆனால் மனித பெண் வந்து தான் அப்படியே கான்ஸ்பிகஸாக இருக்கிறது, இதை பாருங்க என்ன பாருங்க நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற தன்னை கவனம் ஈர்க்கிறதுன்றது வந்து ஆபத்தான போக்கு. ஆக்சுவலி மனிதர்கள் வந்து இந்த மயில் வேஷம் போடுவாங்க, அது பெண்ணுக்கு தான் போடுவாங்க தோகையெல்லாம் வச்சு. பாருங்க, மயில் ஆட்டம் கூட பெண் ஆடுறாங்க. இயற்கையில பெண் ஆடாதுல ஆண் தான் ஆடும். அவ்வளோ கூட அவங்க யோசிக்காம இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க மைண்ட் அப்ளை பண்ணல. பெண்ணா அலங்கார பொருள் அப்படியே பெண்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னை விட அலங்கார பொருள் யாரும் இல்லை, அந்த பெண்ணோட நான் தான் அலங்கார பொருள் அவங்க நினைக்கிறாங்க. ஆண்மயிலுக்கு தான் தொகை இருக்கும்ன்றதே மறந்துடுறாங்க. இப்ப பெண்களோட அலங்காரம் இருக்குல்ல, அதை விட பயங்கரமா அலங்காரம் பண்றவங்க யாரு தெரியுமா? திருநங்கைகள். திருநங்கைகள் பண்ற அலங்காரத்தை சாதாரண பெண்களால பண்ண முடியாது. அவங்க அதுல ஹையஸ்ட் ரேஞ்ச் அலங்காரம் அவங்க பண்ணுவாங்க. அப்போ ஆண்களும் ஒரு காலத்துல அலங்காரம் பண்ணாங்க, பெண்களும் ஒரு காலத்துல அலங்காரம் பண்ணாங்க. திருநங்கைகள் எல்லா காலத்துலயும் அலங்காரம் பண்றாங்க. அப்ப அலங்காரம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா பெண்கள் அதுல போய் மாட்டிக்கிறது, அதுக்காக அதுல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வேல்யூ பார்க்கறது, அதுதான் தன்னோட ஐடென்டிட்டின்னு அதுல ரொம்ப போய் கலந்துக்கிறது, அது இல்லைன்னா அப்புறம் இன்றியமையாததுன்ற மாதிரி யோசிக்கிறது, அது தேவையில்லாதது. ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ற ஒரு ஹைப்பு. இதெல்லாம் இண்டஸ்ட்ரி. இப்போ எல்லா இண்டஸ்ட்ரி நீங்க பாருங்களேன், பட்டு புடவை இண்டஸ்ட்ரி, நகை இண்டஸ்ட்ரி, அலங்காரம், இப்போ காஸ்மெட்டிக்ஸ், இதெல்லாம் யாரை நம்பி இருக்குன்னா பெண்ணை நம்பி இருக்கு. இந்த பெண்கள் இதை மறுத்துட்டாங்க. இதை எங்களுக்கு ஷாப்பிங் அதிகமான நேரம் எடுக்கிறதே பெண்கள் தானே. இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் அழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி அழியக்கூடாதுன்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பெண்களை இன்டாக்டினேட் பண்றாங்க. நீ எப்பவுமே இளமையா இருக்கணும், இந்த கிரீமை போடு, எப்பவுமே இப்போ இதான் லேட்டஸ்ட் கலர், இதுதான் லிப்ஸ்டிக்குக்கான லேட்டஸ்ட் ட்ரெண்டு, இதுதான் ஹேர் ஸ்டைலுக்கான லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு அப்டேட் பண்ணிட்டு ஒரு சீசனுக்கும் 4 மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணிடுறாங்க. இதான் லேட்டஸ்ட், இந்த கலர் சீசனுக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க ஹோல்டர் வார்ட்ரோபை மாத்திட்டு அந்த கலருக்கு மாறுறாங்க. அப்படி பெண்கள் சஜஸ்டபிளா இருக்கிறது எதை குறிக்குது? அவங்க சொந்த அறிவை பயன்படுத்துறாங்களா, இல்ல ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அப்படி பெண்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அவங்களுக்கு ஆபத்து. அதுக்காக பெண்கள் வந்து எல்லாரும் ட்ரெஸ் மேக்கப் போடாம அப்படியே துறவி மாதிரி இருங்கன்னு நாங்கள் சொல்லலை. நீங்க துறவியெல்லாம் இருக்க வேண்டாம், நீங்க நல்லாவே இருங்க. ஆனா இவ்வளோ இன்ஃப்ளூயன்சபிளா இருக்காதீங்க. தேவையான அளவு உப்பு அந்த மாதிரி ஒரு டோஸ் தான். அந்த டோஸ் அந்த அளவு வரைக்கும் தான். அந்த அளவு மீறாம தான் பெண்கள் பார்த்துக்கணும்.